இன்றைய வேத வசனம் மல்கியா 4:2 ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. உங்கள் மேல் நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உதிப்பார், தன் மகிமையினால் உங்களை நிரப்புவார், அவருக்கென்று வல்லமையாக எழும்பி பிரகாசிக்க செய்வார். ஆண்டவருக்காக நீங்கள் மகிமையாய் பிரகாசிக்க வேண்டிய கடைசி நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆம், நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உங்களையே தன் ஒளிக்கதிராக வெளிச்சமாக அனுப்புவார். நீதியின் சூரியன் வெளிச்சத்தில் இருள் நீங்கும். இருள் என்றால் பாவங்கள், அக்கிரமங்கள், வெறுமைகள். பேதுரு சொல்லுகிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். நீதியின் சூரியனின் வெளிச்சத்தால் பனி அகலும். பனி என்றால் ஆவிக்குரிய குளிர்ச்சி, வெதுவெதுப்பான நிலைமை. உங்களுடைய பய உணர்வுகள், மனச்சோர்வுகள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களை விட்டு நீக்கி அக்கினி ஜுவாலையாக்குவார். உங்களை அவரிடத்தில் ஒப்படையுங்கள். அந்தகார லோகாதிபதியான பிசாசு உங்களை ஒருபோது மேற்கொள்ளுவதில்லை. ஆகவே எழும்பி பிரகாசி, உன்னொளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நீதியின் சூரியன் என்பது இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் அவரால் வரும் ஆன்மீக ஒளியையும் குறிக்கிறது. தேவன் இருளின் வெளிச்சத்தை தருபவர். அவர் நம்மை பாவத்திலிருந்து குணப்படுத்துபவர். அவர் வரும்போது நீதியும் நிம்மதியும் வெளிப்படும். அவர் தம் கிருபையின் ஒளியால் நம் வாழ்க்கையை வெளிச்சப்படுத்துகிறார். அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா.